நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். செய்நன்றி அறிதல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. விளக்கம். ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமம் ஆகாது. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். நாளை மறுநாள் குடியரசு தினம். கொட்டும் மழையில் ஒத்திகையில் ஈடுபட்ட போலீசார் மாணவர்கள். மாமூல் தரம் மருத்துவரை வீடு புகுந்து தாக்கிய கும்பல். 7 பேரை கைது செய்த போலீசார். ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்களை நிரந்தரம் செய்ய அமைச்சரவை கூட்டி முடிவு செய்ய வேண்டும். அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் நாளை மறுதினம் குடியரசு தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறையினர், கடற்படை, தேசிய மாணவர் படையினர் மற்றும் பள்ளி மாணவர்களின் இறுதி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டின் 77வது குடியரசு தினம் நாடு முழுவதும் நாளை மறுதினம் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடக்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். இதில் அலங்கார வாகன ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் குடியரசு தின விழாவிற்கான இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றது. இதில் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், கடற்படை, கப்பல் படை, சாரணியர், தேசிய மாணவர் படை, பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தனியார் ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். அதேபோல் கடலோர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாநில எல்லைகளில் வாகன தணிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தராததால் வீடு புகுந்து பெண்களிடம் அத்துமீறிய கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுவை வில்லியனூர் கோபாலன் கடை பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ், மனைவி அம்சா, இவரது மருமகன் மாலிக். அதே பகுதியை சேர்ந்த கலைக்குமார் என்பவர் மாலிக்கை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு தற்போது நான் சிறையிலிருந்து வந்துள்ளதாகவும் செலவுக்கு பணம் வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். இதற்கு மாலிக் பணம் தர முடியாது என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கலைக்குமார் மற்றும் அவரது கூட்டாளிகளை அழைத்துக் கொண்டு அம்சாவின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்பொழுது வீட்டுக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை பணம் கேட்டால் கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டு தகாத வார்த்தையால் திட்டியுள்ளார். அவர்கள் வைத்திருந்த இருசக்கர வாகனங்களை அடைத்து உடைத்துள்ளனர். தொடர்ந்து வீட்டில் உள்ள பொருள்களை அடைத்து உடைத்துள்ளனர். வீட்டிலிருந்த பெண்களிடம் சில்மிஷம் செய்து கொலை மிரட்டல் விடுத்து சென்றனர். இதனையடுத்து அம்சா இச்சம்பவம் குறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நகர பகுதியில் வங்கி ஊழியரிடம் கைப்பை திருடிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது.
சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த ஜென்னிஃபர் தனியார் வங்கி ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் பொங்கல் விடுமுறையில் தனது சகோதரருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி புதுச்சேரி கடற்கரை முழுவதையும் சுற்றி பார்த்த பிறகு கடற்கரை அருகே உள்ள புஸ்ஸி வீதி பகுதியில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு அருகில் உள்ள சுற்றுலா வந்த சிலரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் அருகில் புகைப்படம் எடுத்த நபர் ஒருவரை புகைப்படம் எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அவர்கள் புகைப்படம் எடுத்த நிலையில் அந்த வாலிபர்களும் தன்னை புகைப்படம் எடுத்து கொடுக்குமாறு கேட்டதால் ஜென்னிஃபர் தான் கொண்டு வந்த கைப்பையை புகைப்படம் எடுப்பதற்காக அருகிலிருந்த கல்லின் மீது வைத்துவிட்டு புகைப்படம் எடுத்துள்ளார். இந்த நிலையில் அவர் சிறிது தூரம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்து பார்த்தபொழுது பையானது காணாமல் போயுள்ளது. அதில் 75,000 ரூபாய் மதிப்பிலான ஐபோன், உயரக கண்கண்ணாடி மற்றும் 7,000 பணம் ஆகியவை இருந்ததால் உடனடியாக அவர் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு கைப்பையை திருடிச் சென்ற வாலிபர்களை தேடி வருகின்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டவர்களை பணி நிரந்தரம் செய்ய அமைச்சரவை கூடி முடிவெடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அங்கன்வாடி ஊழியர்கள், ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், செவிலியர்கள், தினக்கூலி ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அரசு துரோகம் இழைத்து வருவதாகவும், ஒப்பந்த அடிப்படையில் பணியில் அமர்த்தப்பட்டவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் புதியவர்கள் நியமிப்பது முற்றிலும் சட்டவிரோதம். 3 ஆண்டுகள் பணிபுரிந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென்று உச்சநீதிமன்ற உத்தரவை அரசு அதிகாரிகள் புறக்கணித்து வருகின்றனர். குறுக்கு வழியில் பணிக்கு வந்தவர்கள் என்று கூறி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய மறுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. தலைமை செயலரின் உத்தரவின் பேரிலேயே அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன. பின்னர் பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்று கூறுவது நியாயமற்றது. தவறான வழிகாட்டுதலால் இளைஞர்களின் எதிர்காலத்தை அதிகாரிகள் சிதைக்கிறார்கள். நீதிமன்றமும் முதல்வரும் உத்தரவிட்டும் அதிகாரிகள் செயல்படுத்தவில்லை. கடந்த ஆட்சியில் பணியில் அமர்த்தப்பட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய அமைச்சரவை கூட்டி கொள்கை முடிவு எடுக்க வேண்டும். அரசு நிர்வாகத்தை கார்ப்பரேட் நிறுவனம் போல் நடத்தும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை தேவை. அனைத்து ஒப்பந்த ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய முதல்வர் உடனடியாக அமைச்சரவை கூட்ட வேண்டும் என்று கூறினார். சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி புதுச்சேரி நகரப்பகுதியில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதம் கொண்டாடப்படுகிறது. அதனையொட்டி விழிப்புணர்வு நடைபயணம் நடத்தப்பட்டது. காந்தி சிலை எதிரே துவங்கிய விழிப்புணர்வு நடைபயணத்தை துணை போக்குவரத்து ஆணையர் வினயராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து செஞ்சி சாலை, மிஷன் வீதி வழியாக சென்ற இந்த நடைபயணம் பாரதி பூங்காவில் நிறைவு நடைபயணத்தில் தலைக்கவசம், சீட் பெல்ட் அணிய வேண்டும், வேக கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும், சிக்னல்களை மதித்து வாகனம் ஓட்ட வேண்டும், மதுபோதையில் வாகனம் ஓட்டக்கூடாது உள்ளிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நடைபயணத்தில் 30 கல்லூரிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நீதிமன்றம் அழைத்து வந்த ஆயுள் தண்டனை கைதி மீண்டும் சிறைச்சாலை செல்லும் பொழுது மது அருந்துவிட்டு சென்றுள்ளது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ரவுடி மாம்பழம் சதீஷ் என்ற மணிகண்டன். இவர் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கொலை, மணல் கடத்தல், கஞ்சா விற்பனை உள்பட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது. 2020 ரெட்டியார்பாளையம் ரவுடி கொட்டா ரமேஷ் மீது விழுப்புரம் மாவட்டம் சின்னக்கோட்டக்குப்பத்தில் வெடிகுண்டு வீசி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சதீஷ் உள்பட 6 பேரை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ள மணல் கடத்தல் வழக்கில் சதீஷை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அரியாங்குப்பம் போலீசார் 2 பேர் கடலூர் மத்திய சிறைக்கு சென்று ரவுடி சதீஷை புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர். புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு அவரை மீண்டும் கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர். அப்பொழுது அவரை கடலூர் சிறை காவலர்கள் சோதனை செய்தனர். இதில் சதீஷ் மதுபோதையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சதீஷை கடலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்தனர்.
இதனையடுத்து கடலூர் சிறை அதிகாரிகள் புதுச்சேரி தெற்கு எஸ்பி ஜிந்தா கோதண்டராமனுக்கு புகார் அனுப்பினர். இதுகுறித்து டிஏஜி சத்யசுந்தரத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. டிஏஜி உத்தரவின் பேரில் அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் விசாரணை நடத்தினார். விசாரணையில் கோர்ட்டில் ஆஜர்படுத்திய கைதியை மீண்டும் கடலூர் சிறைக்கு போலீசார் அழைத்துச் சென்றபோது கைதி சதீஷின் நண்பர்கள் பார்த்து பேசியுள்ளனர். அப்பொழுது அவர்கள் மது கொடுத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து சதீஷுக்கு காவலர் ஒருவர் சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார். பின்பு அபிஷேகப்பாக்கம் குளம் அருகே சதீஷ் மது அருந்தியுள்ளார். இதன் பிறகு இரவு 10 மணிக்கு சதீஷை கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இது குறித்த அறிக்கையை டிஏஜி சத்யசுந்தரத்திடம் இன்று தாக்கல் செய்துள்ளனர். இதையடுத்து கைதியை கோர்ட்டுக்கு அழைத்து வந்து காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. கடலூர் மத்திய சிறையில் இருந்து புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த கைதி ஒருவர் மது அருந்த போலீசாரை உடனடியாக இருந்த சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். இந்திய அளவில் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறைக்கு முறையான சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், இத்துறையினரின் நலனை பாதுகாக்கும் கட்சிக்கு மட்டுமே வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு அளிக்கப்படும் என்றும் ஆல் இந்திய நெட்வொர்க் அசோசியேஷன் அதிரடியாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் நிறுவன தலைவர் எம் மனோகரன் அவர்கள் கூறுகையில், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது 100% வெளிப்படையான வெள்ளை நிற வணிகமாகும். இதில் எந்தவித கருப்பு பணத்திற்கும் இடமில்லை. இந்தியாவில் நேரடி விற்பனை தொழிலில் சுமார் 17 கோடி பேர் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 5 கோடி பேர் முழு நேரமாகவும் 12 கோடி பேர் பகுதி நேரமாகவும் பணியாற்றி வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகின்றனர். கேரள அரசு MLM தொழிலுக்காக கொண்டு வந்த சிறப்பு சட்ட திட்டங்கள் மற்றும் கண்காணிப்பு ஆணையம் போன்ற நடைமுறைகளை தமிழகத்திலும் அமல்படுத்த வேண்டும். இதற்காக நமது அமைப்பு திருச்சூரில் உண்ணாவிரதம் இருந்தும் பல இடங்களில் கூட்டங்கள் நடத்தியும் தீவிரமாக போராடியுள்ளது. அதன் விளைவாகவே இன்று பல அரசியல் கட்சிகள் இந்த துறையை ஆதரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 30 லட்சம் மக்கள் தனியார் போலி நிதி நிறுவனங்களால் ஏமாந்து வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். அவர்களின் பணத்தை மீட்டுத் தரவும் இத்துறைக்கு தனி சட்டம் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கண்காணிப்பு ஆணையம் அமைக்கவும் உறுதியளிக்கும் கட்சிக்கே எங்களது பல லட்சம் வாக்குகள் சேரும். 50 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட எங்களது அமைப்பு வரவிருக்கும் தேர்தலில் எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்த முக்கிய முடிவை எடுக்கும் தருவாயில் உள்ளது. தங்களது கோரிக்கைகளை ஒருமுகப்படுத்தவும் தேர்தல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வரும் ஜனவரி 25ஆம் தேதி புதுச்சேரியில் பிரம்மாண்டமான ஆலோசனை கூட்டம் மற்றும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் மாநிலம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான நிர்வாகிகள் பங்கேற்று 2026 தேர்தலுக்கான முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளனர். தை மாத வளர்பிறை வசந்த பஞ்சமியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தை மாதத்தில் வரும் வசந்த பஞ்சமி விழாவில் அம்பிகையை வழிபட்டால் கல்வி, ஞானம், கலைகள், இசை போன்ற துறையில் சிறந்து விளங்கலாம் என்பது ஐதீகம். இதனை ஒட்டி புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆபரணம், மலர்கள் மற்றும் சந்தன பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வாராகி அம்மனை வழிபட்டு சென்றனர். டில்லியில் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் இந்திய குடியரசு தின விழாவை ஒட்டி ஜனாதிபதி மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தில் பங்கேற்குமாறு பளு தூக்கும் போட்டியில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்த புதுச்சேரி கலைத்திருத்தால்குப்பம் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி மாணவர் விஷால் மற்றும் அவரது பயிற்சியாளர் பாக்யராஜுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மதகடிப்பட்டு பதுநகரை சேர்ந்த விஷால் கலைத்திருத்தால்குப்பம் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் BBA 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இவரது தந்தை திருநாவுக்கரசு புதுச்சேரி தீயணைப்பு துறையில் தீயணைப்பாளராகவும், தாயார் சுந்தரி அரசு பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றி வருகின்றனர். மாற்றுத்திறனாளி மாணவரான விஷால் புதுச்சேரி நயினார் மண்டபத்தில் பளுதூக்கும் பயிற்சி மையம் நடத்தி வரும் கால்நடை துறையில் UTCயாக பணியாற்றி வரும் மாஸ்டர் பாக்யராஜிடம் கடந்த 9 ஆண்டுகளாக பளுதூக்கும் பயிற்சி பெற்று வருகிறார். இவர் அகில இந்திய அளவிலான பளுதூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் 7 முறை தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்.
மேலும் ஜெர்மன், மலேசியா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற 3 சர்வதேச அளவிலான பளுதூக்கும் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். பிரதமர் மோடி பாராட்டு. விஷாலின் சாதனையை பாராட்டி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு வரும் 26ஆம் தேதி இந்திய குடியரசு தினத்தன்று டில்லியில் ஜனாதிபதி மாளிகையில் மாலை 4 மணிக்கு நடைபெறும் தேநீர் விருந்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்தமைக்காக மாணவர் விஷாலுக்கு குடியரசு தினத்தன்று ஜனாதிபதியின் தேநீர் விருந்தில் பங்கேற்க மாணவர் விஷால் மற்றும் அவரது பயிற்சியாளர் பாக்யராஜுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாளை மறுநாள் குடியரசு தினம். கொட்டும் மழையில் ஒத்திகையில் ஈடுபட்ட போலீசார், மாணவர்கள். மாமூல் தர மருத்துவரை வீடு புகுந்து தாக்கிய கும்பல். 7 பேரை கைது செய்த போலீசார். ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்களை நிரந்தரம் செய்ய அமைச்சரவை கூட்டி முடிவு செய்ய வேண்டும். அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 3 மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.